இந்த வார்த்தைகளை நம் இதயத்தில் இருத்தி ஒரு கணம் அமைதியாக சிந்திப்போம். அன்பார்ந்தவர்களே, புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இந்த வார்த்தைகள் இன்று உங்களுக்காகவும் ஒலிக்கின்றன. இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ளீர்கள். இந்த ஒரு வரி எவ்வளவு பெரிய ஆறுதலையும் கௌரவத்தையும் நமக்கு தருகிறது. நாம் தகுதியற்றவர்கள் என்று நாம் பலமுறை நினைத்தாலும் கடவுள் நம்மை தேடி வந்து நீங்கள் எனக்குச் சொந்தமான தூய மக்கள் என்று உரிமை கொண்டாடுகிறார். சிறிது நேரம் அமைதி. வாழ்க்கையின் பரபரப்பில் நாம் கடவுளை மறந்துவிடலாம். ஆனால் அவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து வரும் அருளும் அமைதியும் ஒருபோதும் வற்றாத ஊற்றாக நமக்கு கிடைக்கின்றன. இயேசு கிறிஸ்து நமக்கும் உலகில் உள்ள அனைவருக்கும் ஆண்டவர் என்பதை உணரும்போது நம் கவலைகள் யாவும் மறைந்து ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. சிறிது நேரம் அமைதி. இன்று ஒரு சிறிய செயலை செய்வோம். உங்களை சுற்றியுள்ள எவராவது அமைதியின்றி தவிப்பதைக் கண்டால் அவர்களுக்கு இறைவனின் அருளையும் அமைதியையும் உங்கள் அன்பான சொல்லால் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போம். அன்பு தந்தையே, உம்முடைய மேலான அழைப்புக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தூய வாழ்வு வாழவும் உமது அமைதியின் கருவியாக செயல்படவும் எங்களுக்கு அருள்தாரும். ஆமென். இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜெபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.